ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சட்டி சோறு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதுங்க. சின்ன பிள்ளையில சாப்பிட்டது. ஆஃப்டர் மேரேஜ் எங்கங்க நம்மளுக்கு குடும்ப பாரம், குடும்ப பிரச்சனைகள், வீட்டு வேலைகள் இதுவே நம்மளுக்கு சரியா இருக்குதுங்க. சரியா அன்னைக்கு சொல்லிட்டு எறா செஞ்ச கடாய் இருந்தது. அதுவும் சட்டி சோறே வேற லெவலு. அதுலேயே மண் சட்டி சோறு கேட்கணுமா, சூப்பராக இருக்குங்க. நான் கொஞ்சம் சாப்பாடை போட்டு கொஞ்சம் எறாவையும் போட்டு அன்னைக்கு கடமா வர செஞ்சதுன்னா அதையும் போட்டு ஓரத்தெல்லாம் நல்லா கையிலேயே விரசணுங்க. கரண்டிலலாம் விரசி சாப்பிடக்கூடாது. கையில் நல்லா ஒரு உருண்டை பிடிச்சி அதில் ஒரு எறாவை வச்சு ஒரு கடமாவை வச்சு யாருன்னா உருட்டி கொடுத்து சாப்பிட்டா அதை விட டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. எனக்கு உருட்டும் போதே வாயெல்லாம் பரன்னு ஊற ஆரம்பிச்சிருச்சுங்க. அது இல்லாத பார்த்தீங்கன்னா எனக்கு உடனே மலரும் நினைவுகள் ஃப்ளாஷ்பேக்லாம் வந்துச்சு. நான் சின்ன பிள்ளையா இருந்திருப்போம் இந்த சாப்பாட்டுக்காக நாங்களும் என் கசின்ஸ்லாம் அடிச்சுக்கிட்டு கூட உண்டுங்க, சண்டை கூட போட்டிருக்கிறோம். முன்னாலே புக் பண்ணி வச்சிருவோம், உனக்கு வேணும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி எத்தனை பேர் ஃப்ளாஷ்பேக் வந்தது, மலரும் நினைவுகள் எத்தனை பேர் போனீங்க, எத்தனை பேருக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கும், பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. அதான் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கருத்துக்களை